எலெக்ஷனில் நின்று ஜெயித்தேன். ஆரம்பத்துலேருந்தே சொல்லணுமா? ஆரம்பத்துலேருந்தே தான் நான் எலெக்ஷனில் நிற்கிறப்பவே எனக்கு நிறைய எதிர்த்து என்னைய போட்டிக்கிட்டாங்க. போட்டியில் ரொம்ப பிரச்சனையோடு தான் சந்தித்து ஜெயித்தேன். ஜெயிச்சு சீட்டில் உட்கார்றப்போ இஸ்லாமிய சமுதாயத்தினர் தான் எனக்கு வைஸ் பிரசிடெண்ட்டாக துணைத் தலைவராக சேர்ந்தார். அவர் சீட்டில் உட்காரவே விட மாட்டார். செக்கில் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு செக்கில் கையெழுத்தை வாங்கிட்டு நீ வீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்பாரு. நான் முடியாது அப்படின்னு நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பித்தேன். என்னை கொலை மிரட்டல் லெட்டர் எழுதுனாங்க. அந்த லெட்டர் சோனியா காந்தி அம்மையாட்டெல்லாம் நான் காட்டியிருக்கேன். அந்த லெட்டரில் உன் கை காலை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருவோம், உன் வீட்டுக்காரரை கை காலை எடுத்துருவோம், அவன் வேலைக்கு போகிறப்ப லாரி வச்சு அடிச்சிருவோம்லாம் சொல்லி மிரட்டினாங்க. அதை மீறி பஞ்சாயத்து ஆஃபீஸ் கேட்டு பக்கத்தில் வந்தால் குண்டு எடுத்து போட்டு ஆஃபீஸை தகர்த்துருவோம் அப்படின்னாங்க. இல்லை, அதையும் நான் மீறி தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறமேல ஆஃபீஸ் போகையில் உன்னைய உள்ளே வச்சு கெடுத்து கேவலப்படுத்திடுவோம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் டெய்லி வரேன், என்னை கெடுத்து கேவலப்படுத்துன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு டெய்லி போக ஆரம்பித்தேன். அது போக சீட்டில் போய் நான் உட்காந்துருந்தேன். எனக்கு பேக்கில் கடைசி எனக்கு 6 குழந்தைகள். 6வது குழந்தை எனக்கு சிசேரியன். அதனால் பேக் பெயின் ஜாஸ்தி உண்டு. ரொம்ப நேரம் லூஸாக உட்கார முடியாது. அதனால் சேரில் கொஞ்சம் சாஞ்சி இந்த காலை தூக்கி இந்த காலை கொடுத்து கொஞ்சம் டெம்பர் கொடுத்தா தான் அந்த குறுக்கானது அதில் சேரில் போய் ஸ்ட்ரெயின் பண்ணும். அப்போ அந்த கால் மேலே காலை தூக்கி போட்டு உட்கார்றான்னு சொல்லிட்டு வெளியிலலாம் போய் சொல்லிட்டு நீ ரொம்ப பிரச்சனை பண்ணால் நாங்கள் மாட்டுக்கறி திங்கிறோன்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி திங்கிற சக்கிலிச்செல்லாம் சீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்களை அதிகாரம் பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அது போக நீ மற்ற செலவினங்கள் வரவு செலவுகள் எதுவும் செய்ய விட மாட்டாங்க. துணைத் தலைவரோட டார்ச்சர் தினம் செக்கில் கையெழுத்து பண்ண மாட்டாங்க. பைப் லைன் உடஞ்சிருக்கும், லைன் ரிப்பேர் பண்ணியிருப்போம், ரிப்பேர் பார்த்த லைன்மேனுக்கு ரூபா கொடுக்க முடியாது, தெரு லைட்டு மாட்டின லைட்டுக்கு ரூபா கொடுக்க முடியாது. கேட்டால் அவருக்குரிய ரூபாயை கொடுத்துட்டு நீ வீட்டில் உட்காரும்பாரு. நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்து வராமல் அது பிரச்சனை கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் செக் ரிலீஃபை பிரகாஷ் சார் இருக்கையில், மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரகாஷ் இருக்கையிலேயே நான் அதை கொண்டு போய் பிரகாஷ் முன்னாடி காட்டியிருக்கேன். அது அவங்க ஸ்மூத்தாக எதையாவது ஏடி பஞ்சாயத்து அது இதுன்னு கூப்பிட்டு பேசி முடிச்சிருவாங்க. பிறகு 1 மாதம் ஓடும், பிறகு மறுபடியும் அதே சேட்டை பண்ண ஆரம்பிப்பார். இவர் வீட்டில் வர விட மாட்டார். என் வீட்டுக்காரரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அவர் என்னை ஆஃபீஸில் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார். இவன் இருக்காப்பே தானே இவன் இவ்வளோ தூரம் குதிக்க, இல்லைன்னா இவனை கொண்டுட்டான்னா இவன் ரொம்ப ஆட்டம் போட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வான் பண்ணியிருக்காங்க. அதில் தான் எங்கள் வீட்டுக்காரரை தாளைது ஈபிலேருந்து மேலக்கல்லூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அப்பவும் நான் ஒத்தையில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போவேன், சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நான் ஆஃபீஸில் உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். நானே பார்ப்பேன். யாரையும் கிளர்க்கை எழுத்துற வேலையை மட்டும்தான் பார்க்க விடுவேன், மற்ற வேலையை நான் தொட விட மாட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த தொடர் அதுக்கப்புறமேல் பழனி ஆண்டி சார் வந்தாங்க. அப்போ நான் சார் இது மாதிரி பிரச்சனை எனக்கு தொடர்ந்து இருக்கு, என்னால் ஒரு பணியும் செய்ய முடியல, மக்கள் பணி செஞ்ச பணிக்குரிய கூலி கொடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பழனி ஆண்டி சார் 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரப்போ சொன்னேன். அப்போ அவர் தான் பஞ்சாயத்து வைஸ் பிரசிடெண்ட்டையும் 12 வார்டு மெம்பர்ஸையும் 6 மாதம் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி அந்த செக் பவரை ஒன்று போல் என் கையில் கொடுத்து பணிகளை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு வீடியோ மேற்பார்வையில் விட்டுருந்தாங்க. அப்புறம் 6 மாதம் நிம்மதியாக வேலைகள் அது பாட்டுக்கு நடந்தது, பிரச்சனை இல்லாமல் நடந்துட்டு இருந்தது. அப்புறமேல் திருப்பியும் இவர் கோர்ட்டில் கொண்டு போய் போட்டு என் மேலே ஒரு சுல்தானுங்கிற ஒரு பினாமியை கையில் வச்சுட்டு சுல்தான் என்ஆர்ஜி ஓட வேலை நடந்துகிட்டு இருந்தது. அதில் ஒர்க்கர்ஸை நான் கொண்டு போய் ஸ்பாட்டில் விட்டுருக்கையில் இவன் ஒர்க்கர்ஸை வேலை பார்க்க விடாமல் மம்பட்டி கடப்பாறையெல்லாம் கையில் பிடிங்கிட்டு நான் சத்தம் போட்டுட்ருக்கையில் என் முன்னாடியும் அவன் ஃபேண்டு போட்டிருந்தான். ஃபேண்டு ஜிப்பெல்லாம் அவுத்துட்டு அம்மனங்குண்டியோடு நின்று இதுக்கப்புறமும் நீ வேலை செய்வ அப்படின்ட்டுலாம் சொல்லி மிரட்டினான். நான் அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் எவ்வித நான் கொடுத்த கிட்டத்தட்ட 20 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 20 கம்ப்ளைண்ட்டுக்கு எந்தவித நடவடிக்கையும் தாளையத்து ஸ்டேஷன் எடுக்கலை, பொய்யான கேஸுன்னு சொல்லி வதந்தி பண்ணிட்டாங்க.
அப்புறம் 2002 டெல்லியில் சரோஜினி நாயுடு அவார்டுக்கு டெல்லியில் சோனியா காந்தி அம்மா இருக்கு நான் போயிருந்தேன். நாங்கள் போயிட்டு வரவங்கள இங்கே டிபிஎம் மைதீன் கான் அப்பா இருந்தார். அவர் வச்சு கேஸை பொய்யான கேஸுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. நான் கொடுக்குற கேஸை பூரா பொய் கேஸுன்னு காசை கொடுத்தே அடித்து வம்பாக்கிட்டாங்க. இது வரைக்கும் அந்த கேஸுக்கு வந்து எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறமேல் திருப்பி இப்போ இவர் ஜெயராமன் சார், பழனியாண்டி சார் அப்புறம் ஜெயராமன் சார் வந்தார். அப்புறமேல இந்த பிரச்சனை தொடர்ந்தது. நான் சொன்னேன், ஒவ்வொரு தடவையும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க. ஆனால் இவர் வைஸ் பிரசிடெண்ட் வந்து செக்கில் மோசடி, லைட்டு ஜாமானில் ரூபா எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னார்னா உடனே ஏடி பஞ்சாயத்தோ ஏடி ஆடிட்டோ வந்து என்னைய மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் ஏடி பஞ்சாயத்து வந்து விசாரணை வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் எவ்வித குற்றச்சாட்டும் என் மேலே கண்டுபிடிக்க முடியல, பேசாட்டி போகிறாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், சார் நீங்கள் ஏதாவது வாரீங்க கண்டுபிடிங்க, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை என் மேலே பொய் குற்றச்சாட்டு வச்சுட்டு போங்க. பொய் குற்றச்சாட்டு இல்லாமல் என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என் வேலைகளுக்கும் முடக்கம் நடக்கு அப்படி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நான் திங்கட்கிழமைக்கு முதல் நாள் முன்னாடி கூட எனக்கு ஏடி ஆடிட்டு இருந்தது தான். ஆனால் இந்த மீட்டிங் நடந்ததுனால போச்சு. திங்கட்கிழமை மண்டே போச்சு எனக்கு. இப்போ இடையில சமீபத்தில் என்ன பிரச்சனை, டாய்லெட்டு கட்ட போனோம். பொதுமக்களுக்கு டாய்லெட் இல்லை. அந்த ரோட்டு ஓரங்கள்லேயே பெண்கள் வந்து ராத்திரிக்கு தான் போய் உட்கார வேண்டியது இருக்கும். வீட்டில் கக்கூஸ் இல்லை. அந்த இருக்க போகிற நேரத்தில் ஆண்கள் வந்து டார்ச்சை கொண்டு போய் அடிச்சுட்டு லைட் அடிச்சுட்டு வந்து நின்றுட்டு அவங்கள இருக்க விடாமல் தொந்தரவு, காட்டுக்குள்ளே தூக்கிட்டு ஓடவும், கழுத்தில் செயின் கிடந்தா அத்துட்டு ஓடவும், இது மாதிரி பிரச்சனைகள் நடந்த உடனே நான் வந்து கவர்மெண்ட்லேருந்து எந்த நிதியும் தரலை. நான் எத்தனையோ முறை கேட்டு பார்த்து கிடைக்கல. அப்புறமேல் பொதுமக்கள்கிட்ட நானாக பேசி பொதுமக்கள்கிட்ட வீட்டுக்கு ரூபாயை கலெக்ட் பண்ணோம். ரூபாயை கலெக்ட் பண்ணி ரூபாயை அவங்க சரின்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த ரூபாயை வச்சு நாங்கள் கெட்ட பஞ்சாயத்து பெரம்போக்கில் கெட்ட ஆரம்பித்தோம். அதை வந்து தனிப்பட்ட நபர் வார்டு மெம்பர் தான் அவர், சுப்புங்கிற சுப்பிரமணியன். அவர் வந்து அந்த இடத்த வந்து கெட்ட விடாமல் மறிச்சார். எங்கள் இடத்துல கட்டக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் நாங்கள் பஞ்சாயத்து பெரம்போக்கு தானே, இடம் கிடையாது. அவனே வந்து முக்கால்வாசி இடத்த வந்து அவன் வீட்டு காம்பவுண்டு கிணறு எல்லாத்தையும் அந்த பெரம்போக்கே அவன் கவர் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான். அவனை கால் வலிக்கு வேணாம் இருக்கட்டும், கால் வலிக்கு அந்த பெரம்போக்கு பூரா அவன் மடித்து வச்சுருந்தான். இதை நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவன் கேட்கல. அப்புறம் விஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட நாங்களும் போய் பேசினோம். வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து அவரோட ஆள், அவர் கொஞ்சம் காசு கொடுத்து அவரை சரி பண்ணிட்டார். அதனால அவர் பேச முடியல. ஆர்ஐட்ட பேசினாங்க. ஆர்ஐ அம்மாட்டையும் நாங்கள் போய் பேசி பார்த்தோம், அந்த அம்மாவும் வழி இல்லை. ஆர்டிஓட்ட கொண்டு போய் தகவல் கொடுத்தாங்க. ஆர்டிஓ இப்போ கூப்பிட்டு கொண்டு வந்து ஸ்பாட்டை காட்டினோம். சார் நாங்கள் ஓடைக்கு தண்ணி போகிற ஓடையை நாங்கள் மறித்து கட்டலாம் சார், ஓடையை விட்டு தள்ளி தான் கட்டுறோம், பொதுமக்களுக்கு யூஸாக தான் சார் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரும் கட்டக்கூடாது, மறித்து அவங்க அதை மீறி கட்டினா இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைங்கன்ட்டு போயிட்டார். அப்புறமேல் மறுநாள் திங்கக்கிழமை மண்டே பெட்டிஷனை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொண்டு தகவல் கொடுத்தோம். சார் இது மாதிரி இருக்குது, பெண்களுக்கு பொது கழிப்பிடம் இல்லை. போன தடவை உள்ள கலெக்டர் ஜெயராமன் வர்றையில் நாங்கள் இதை சொல்லியிருந்தோம், பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் முடியாமல் போச்சு. இப்போ அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். இப்போ ரெண்டாவது இப்போ சி நடராஜன் சொல்லிட்டு கலெக்டர் வந்திருக்காரு. அவர்கிட்ட திங்கக்கிழமை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் நான் கொடுத்துட்டு ஊர் மக்கள் ஒரு 10-15 வேன் இருக்கும், ஊரோட திரண்டு கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு திங்கக்கிழமை சாயந்தரம் நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போகல, நேராக ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். ஆஃபீஸில் வந்து மறுநாள் ஜமாபந்தி, தாலுகா ஆஃபீஸில் வந்து ஜமாபந்தி நடக்கு. அந்த ஜமாபந்தியில் வந்து இந்த ஓஏபி பென்ஷன், விதவை பென்ஷன், கணவனால் கைவிடப்பட்டதுக்கு முதியோர் பென்ஷன், அப்புறம் இந்த பட்டா இலவச, அந்த பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா, மற்ற டைமில் போய் பட்டா கேட்டான்னா 2000 3000 கொண்டான்னு கேட்குறாங்க. அதனால இந்த மாதிரி நேரங்களில் கொண்ட பட்டாவுக்கு அப்ளை பண்ணால் ஃப்ரீ பட்டா கொடுத்துருவாரு கலெக்டர். அந்த ஜமாபந்தியில் கலந்துப்பார். அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். இந்த பென்ஷனுக்காக வந்த கூட்டம், நிறைய கூட்டம் வந்துட்டு மணி 10:15 ஆயிடுச்சு நான் முடிச்சுட்டு வெளியே ஏறதுக்கு. அப்போ அதில் உள்ள ஒரு ஆள் தான், சரி நீங்கள் ஆட்டோவில் போங்கம்மா, நேரம் ஆயிடுச்சு, நடந்து போக வேண்டாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் ஆட்டோவில் கிளம்பி வந்தேன். ஆட்டோவில் கிளம்பி வரப்போ என் பேக்கில் தொடர்ந்து சுல்தானும் சுப்பு
இந்த 2 பேரும் என் பேக்கில் வந்தாங்க. சும்மா அவங்க பாட்டு வந்தாங்க. அது ரோடு இல்லையா, நான் அவங்கள இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அவங்க பாட்டுக்கு எங்கேயோ போகிறாங்க போல்கோ அப்படின்ட்டு. ஆனால் என் ஆட்டோ பேக்லேயே என் வீடு வரைக்கும் வந்தாங்க. அந்த கருப்பசாமி கோவில் டேர்ன் திரும்பி எங்கள் வீட்டுக்கிட்ட டேர்ன் திரும்புகிறப்ப அவனோடும் திரும்பினாங்க. அப்போ நான் நினச்சேன் இவங்க நேராக ஸ்டேஷன் தானே போவாங்க, ஏன் இங்கிட்டு வராங்க அப்படின்னு நினச்சி நான் யோசனை பண்ணி முடிக்கக்குள்ள அங்கே லைட்டு சோடியம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆக்கிட்டு 10-15 பேர் சேர்ந்த கும்பல் மாதிரியா வெட்டி என் தலை முடியெல்லாம் அறுத்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டாங்க. கேவர், கோனார், ஆசாரி, பள்ளர், பறையர், சக்கிலியர், பூப்பண்டாரம், நாயுடு எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது. ஆசாரி எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது. அங்கே பொதுவாக இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்குது, ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலைக்கு போவாங்க. இல்லைன்னா சுண்ணாம்பு கலவாசல் இருக்குது, குவாரிக்கு போவாங்க. இல்லைன்னா பட்டறை வச்சுருக்காங்க, பட்டறை நடத்துவாங்க. சிலவங்க ஆசாரி பட்டறை வச்சு நடத்துகிறாங்க. மித்தவங்க கொத்தனார் வேலைகளுக்கு போவாங்க. அருந்ததிரெல்லாம் ஸ்வீப்பர்ஸாக போவாங்க. அப்படி எல்லா வேலைகளுக்கும் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. இந்த தடவை தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு நான் சீட்டுக்கு போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணாங்க. எலெக்ஷன் நிற்க விடாமல் என்னைய ஓட்டுக்கு ஆட்டோ அலவன்ஸ் கூட பண்ண விடலை. என் தம்பி தான் ஆட்டோ அலவன்ஸ்லாம் பண்ண போனேன். என் தம்பியெல்லாம் பிடிச்சி அடிக்கலாம் போனாங்க. அதே மீறி தான் அலவன்ஸ் பண்ணோம். இல்லை மற்ற கம்யூனிட்டிகள் தலித்து, ஆமாம் தலித்துலேயும் பள்ளர். இல்லை அதெல்லாம் அடிதண்டமாக அவர் அந்த சேர்வாரன்லாம் என்கிட்ட முதல் நாள் தான் வந்து பேசிட்டு போயிருக்கான். எம்மா என் பஞ்சாயத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குமா, நீங்கள் துணிச்சலோடு இருக்கீங்க, என் பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்கலான்னு என்கிட்ட முதல் நாள் தான் பேசிட்டு போயிருக்காரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் பிணமாக இருக்கார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பவர் இருக்குது. சக்கிலியனுங்கிறது ஒரே ஒரு மட்டந்தட்டல் தான், தலித்துங்கிற ஒரே மட்டந்தட்டல். அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்க. அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஊராட்சி மன்ற தலைவரை யார் கை வச்சாலும் உடனே தூக்கி 10 வருஷம் குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டால் அடுத்தவன் யோசிப்பான். அநியாயத்துக்காக செய்ய வேண்டாம், நியாயமாக பண்ணுற தலைவர்களுக்கு அவங்க செய்யலாம். ஜெயலலிதாவும் இப்போ இருக்கிற அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, அப்போ இருக்கிற கருணாநிதியும் சரி, ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நடக்காது. இனிமேல் உள்ள தலைவர்களுக்கு அது நடக்காது. மாற்று சமுதாயம் இருக்கிறதுனால பிரச்சனை சார். ஆமாம் சார். அவருக்கு வந்து நம்ம வந்து சக்கிலியன், அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினர். எங்கள் கம்யூனிட்டி வந்து அதில் எப்போவுமே முன்னாடி வந்து என்னென்னா சாப்பாடு வாங்கி அங்கே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் பாத்திரங்கள்லாம் கழுவி பிறகு வைப்பாங்க. அது மாதிரி நினச்சாங்க. நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில். எனக்கு நான் அது மாதிரி இல்லை. நான் அது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். வயசுக்கு மூத்தவங்கன்னா மரியாதை கொடுப்பேன். வயசுக்கு என் வயசு ஈக்குவல்னால் வாங்க போங்கங்கிறதோட முடிப்பேன். அது மாதிரி அவங்க முன்னாடி எங்களை உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சீட்டில். எப்படி சார்? ஆமாம் ஆமாம் சார். இல்லை அப்படி நாங்கள் சொல்லாமலே அந்த பக்கத்தில் உள்ள இஸ்லாமிய சமுதாயத்தினர் சொல்கிறாங்க, இவ ப்ரெசண்ட் ஆனோன்னே ஒரு பயலும் சோறு எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்க, இவ சொல்லி கொடுத்து அவன் ஜட்ட வட்டமாக நிற்கான், இலை பிறக்க வர மாட்டேங்க, கையால் கழுவ வர மாட்டேங்க அப்படின்ட்டு
ஆனால் எங்கள்லேயே இன துரோகின்னு உண்டு இல்லையா, கடவுளையே காட்டி கொடுத்தான் இல்லையா, அது மாதிரி கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிற ஆட்களும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல. இப்போ நான் வரலன்னு வைங்க சார், நான் வரலன்னு ஒட்டு மொத்தமாக நாங்கள் வரலன்னு வைங்க, அதே இடத்துல அவன் 100 கொடுக்குற இடத்துல 500 தாரங்க, அவனுக்கு அது லக்கா போயிடுது, அவன் உள்ளே போயிடுவான். இல்லை கிராம பஞ்சாயத்து இல்லை, எங்களை கை வைக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ரைட்ஸே இல்லை, இருக்கக்கூடாது. எங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள், மக்களுக்கு உண்மையாக நடக்கிறோம். அது தவறுதலான பட்சத்தில் உண்மையை கண்டுபிடிச்சி வேணால் அதுக்கு சொல்கிறாங்கல்ல, தாலுகா டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தார் வந்து ஆர்டிஓ விசாரணை பண்ணி அது மாதிரி எடுக்கட்டும். 205ங்கிறத ஒன்றை மிரட்டியே எல்லா பஞ்சாயத்து தலைவர்களையும் தூக்குறாங்க. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. கலெக்டரும் இருக்கிறாரு. வைஸ் பிரசிடென்ட் சொன்னீங்களா, நம்ம சமூகத்தில் அந்த தலித் சமுதாயத்தில் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அந்த மாட்டு சமூகத்துக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக தலித்துக்கே கொடுக்கலாம். அது பரவாயில்ல, கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். உங்களுடைய அரசியல் தீர்வு என்ன சொல்லுங்கள்? இனிமேல் நடக்காமல் இருக்குங்களா? இனிமேல் இது மாதிரி என்ன மாதிரி பெண்கள் வந்து இனிமேல் துணிச்சலாக வரணும் சார். இல்லை, இப்போ வெட்டுப்பட்டு கிடந்ததை பார்த்தா, இப்போ நான் இருக்கிற தாளையத்து ஊரில் முக்கால்வாசி தாளையத்து ஊருங்கிறத விட தமிழ்நாடு ஒஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. எம்மாடி இப்போ நம்ம சும்மா சிவனேன்னு நம்ம புருஷனுக்கு சோறை பொங்கி கொடுத்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கலாம், தேவையில்லாமல் போய் உயிரை பணையம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாங்கிற நினப்பு எல்லா மக்களுக்கும் இருக்கும். ஆனால் அது வரவே கூடாது. அதுக்கு சரியான பதில் வந்து தமிழக அரசாங்கமோ இல்லை டெல்லி சர்க்காரோ எடுக்கணும். எடுத்து அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்து ஒரு சரியான ஹானஸ்ட் பதவி, எங்களை உட்கார வைக்கிற மாதிரி எங்களை கீழே இறங்குற வரைக்கும் நல்ல ஒரு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அது என்னன்னு சொல்லணும்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் வரல. எத்தனையோ பேர் என்னமோ கோரிக்கைலாம் சொல்லியிருக்காங்க, அது இன்னும் வரைக்கும் என்னன்னு கூட எட்டி பார்க்கல. ஆமாம், பொற்கொடிக்கு மேடம் நான் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, சரி சொல்கிறேன். அது வந்து பொற்கொடின்னு நான் பேரை குறிப்பிட்டு நான் சொல்லலை. பொதுவான தலைவர்கள் என்னென்னா, இப்போ எடுக்கிறோன்னா எடுக்கிற லாபத்தில் சரி பாதியாக பிரித்து கொடுக்குறாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டும் சரி, வார்டு மெம்பர்ஸும் சரி, கவுன்சிலர்ஸும் சரி பிரித்து கொடுக்குறாங்க. இல்லை கண்டுக்க மாட்டேங்காங்க, என் தலையும் திருட்டு போகிறாங்கன்னு விட்றாங்க. கவர்மெண்ட்லேருந்து எஸ்எஃப்சி ஃபண்டுன்னு வந்தானா ஒரு 5 லட்ச ரூபா வருதுன்னா, யூனியன்லேருந்து அடித்தளத்துலேருந்து மேலேருந்து கீழேருந்து எல்லாவனுக்கும் வாக்கரிசி போட வேண்டியது இருக்குது. நான் அது செய்ய மாட்டேன் சார். அது என்னோட ரொம்ப டைட்டாக இருப்பேன். ஆடிட்டிங் பார்க்க வந்தாலும் சரி, எதுலேயும் சரி கரெக்டாக இருப்பேன். ஆடிட்டிங் பார்க்க வர இடத்துலலாம் எல்லாருக்கும் அவங்க அதிகாரிகளுக்கு கமிஷன் அது இதுன்னு கொடுப்பாங்க. அதனால் அந்த இடங்களில் பிரச்சனைகள் இல்லை. நான் இறைவன் கொடுத்த அந்த வாய்ப்பை நான் வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத நபர்கள் வந்து பஞ்சாயத்து காசை திங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் காசு மக்களுக்கே போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதனோட விளைவு தான் இவ்வளோ விஸ்வரூபம். கருப்பட்டி பானைக்குள்ளே கையை விட்டு நக்காமலாம் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கருப்பட்டி பானைக்குள்ளே கையை விட்டால் நக்கணும்னு அவசியம் இல்லையே, துடைக்கலாமே, தூர துடைக்கலாமே. போன ஆகஸ்ட் 15 நான் கொடியேற்றம் நடத்திட்டு இருக்கும்போது, கொடியேற்றம் நடத்தி கிராம சபை கூட்டம் நடத்திட்டு இருக்கையில் மீரான்கனி அடியாட்களை வச்சு இதே இடது கையை தான் என் கையை இடது கையை பிடிச்சி பெற பக்கமாக திருப்பி இந்த சவ்வு நகண்டி ஆட்களோட முன்னாடி வச்சு குப்பரை பிடிச்சி தள்ளி விட்டார்.
நான் இதேமாதிரி ஜிஹெச்சில் இதே ஹைக்ரவுண்டில் தான் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ கூட வந்து இவங்க சரியான நடவடிக்கை எடுக்கலை, அந்த நடவடிக்கை எடுக்கலை. அதில் வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்டு மேலே எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கையில் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு விசாரணைக்காக மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை வந்து முத்து மீனாள்னு ஒரு அம்மாவை கொண்டு வந்து விசாரிக்க விட்டுருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அங்கே வந்திருந்த வைஸ் பிரசிடெண்ட் அவங்களோட ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு, இளநீ, அது இதுன்னா வாங்கி கொடுத்து, நாங்கள் பேசுகிற என் சார்பாக கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் பேசுகிற வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணாமல், அவங்க கேட்குற கேள்விக்கும் எண்ணிய தாக்கத்தில் நடத்தின பிரச்சனைக்கும் பொருத்தம் இல்லாமல் கிராம சபையில் தீர்மானங்களை நிறைய ஏற்றிருக்காங்க, வரவு செலவில் நிறைய ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதி வச்சு ஒரு பெண்ணுக்கு பெண்ணே துரோகி மாரி எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அம்மா இன்னும் இருக்காங்க. அந்த அம்மா முத்து மீனாள். பஞ்சாயத்து தலைவர் ஆன பின்னாடி, பஞ்சாயத்து ஆறுக்கு முன்னாடி பஞ்சாயத்து என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் நான் வந்ததுக்கப்புறம் சார், நான் பதவி ஏற்றதே குடி தண்ணி இல்லை சார். குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் இருக்க பகுதியில், வடக்கு தாளையத்து பகுதியில் தண்ணிக்கு மக்கள் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்னோடய ஏமே வந்து தண்ணி தான். நடு சாமத்தில் மக்கள் 12 மணிக்கு தண்ணிக்கு குடத்தை சுற்றிட்டு போவாங்க. அவங்களுக்கு நான் போனதுக்கப்புறம் எங்கள் வடக்கு தாளையத்து பகுதியில் கம்ப்ளீட்டாக தண்ணிங்கிற கம்ப்ளைண்ட் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு என் நியாயப்படி, மனசாட்சிப்படி நான் பண்ணியிருக்கிறேன். தெருவிளக்கு கரெக்டாக பண்ணியிருக்கிறேன். அப்புறம் லைப்ரரி வடக்கு தாளையத்து பகுதி லைப்ரரி கிடையாது, ஊரணி கிடையாது, ஊரணி கட்டியிருக்கேன். சுடுகாடு, இப்போ இந்த அண்ணாமரம் மனுஷன் வர்ற சுடுகாடு, இடுகாடு, பாலங்கள், தடுப்பு சுவர், எல்லாமே மக்களுக்குரிய எல்லா கம்யூனிட்டிக்கும் ஈக்குவலாக, எந்த கம்யூனிட்டிக்கும் பாரபட்சம் இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன். ஓஏபி பென்ஷன் கிட்டத்தட்ட 250 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இலவச வீடுகள், முன்னாடியெல்லாம் வீடுகள் வந்தால் வீடுகளை கமுக்கமாக ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் அனுபவிப்பாங்க. ஆனால் நான் இப்போ பரவலாக எல்லா ஜாதி, பல்லர், பறையர், சக்கிலியர், ஆசாரி, கோனார், தேவர்னு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். எல்லா மக்களுக்கும் சந்தோஷம். ஆமாம். தலித்துக்கு தனியாக, ஆசாரிக்கு தனியாக, கோனாருக்கு தனியாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இல்லை, அதில் இல்லை. இன்னைக்கு பார்க்குற அளவில் அவள் வந்ததுக்கு பிற்பாடு இந்த ஊர் வந்து எவ்வளவோ தெருக்கு லைட்டு போட்டு கொடுத்துருக்கா, தெருக்கு பைப் போட்டு கொடுத்துருக்கா, ரோடு போட்டு கொடுத்துருக்கா, வசதி நல்ல முறையில் செஞ்சுருக்கா. அதனால் அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே தெரியாது. ஆமாம், ஜாதி வரைதான் எளிய ஜாதிக்காரன் இருக்கக்கூடாதுன்னு பேச்சில் தானே இருக்காங்க. எளிய ஜாதிக்காரன் இருக்கக்கூடாது, இருக்கிறது பூரா அவனாக இருக்கணும், அவனாக நல்லா இருக்கணும். எளிய ஜாதிக்காரன் வெளியே வரக்கூடாதுன்னு அரிச்சா இதில் இருக்காங்க. ஆமாம், போராடி போனதோட ஒரு தரம் அப்படி தான் சண்டை போட்டு, அதுலேயும் அவன் கையில் வந்து வெட்டி, அதுலேயும் போராடி பழையபடி அவள் வந்து நல்ல முறையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. செஞ்சதில் பழையபடி அவளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இருக்க விடக்கூடாது. அவளை இருக்க விடக்கூடாது, நம்ம தான் வரணும், நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளை இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இடைஞ்சல் எளிய ஜாதிக்காரனா இருக்க விடக்கூடாது, அவங்களா இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கணும், செருப்பு தைக்கணும், மாடு தைக்கணும், எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களா சொல்கிறாங்க. சுடுகாட்டில் பிணத்தை தூக்கி போடுறதும் அவங்க தான் போடணும், எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான். சாக்கடை அழுதான், சாணி அழுதான், கக்குசு அழுதாங்க. அங்கே அப்படியால அவங்க செய்யணும். இல்லை 15 இடத்துல வெட்டி அடுத்த ஜாதிக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க காரு வண்டி தான் போடுறாங்க. நம்ம மக்கள் என்ன படிச்சிருந்தாலும் அது என்ன கிடைக்கும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பிஏவே படிச்சிருந்தாலும் சரி, அவன் கக்கு சடை தான், அங்கே தான் போகணும், கழிவு விட தான் போகணும். என்ன ஜாதி சக்கிலியா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஜாதியை ஒழிக்கக்கூடாதுங்க. அங்கே ஜாதியை ஒழிக்காமல் சொல்லிட்டோம்னா அப்படி ஒதுக்கி நில்லுங்க. அங்கே இன்னும் அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? உசுருக்கு போராடிட்டு இருக்கா. அவளை என்ன செஞ்ச அந்த ஊருக்கு
நல்லது செஞ்சதுக்கு இதுதான் அவதாரமா? இவ்வளோ நாள் ஆச்சு, என்னமாலும் இந்த ஊர் நல்ல முறையில் வந்திருக்க. எத்தனை வயகம் இருந்தாங்க பஞ்சாயத்தில், அவள் வரவிட்டு ஒரு பொம்பளை வரவிட்டு இன்றைக்கி நல்ல முறையில் இருக்குது. அவள் வந்து இப்படி பண்ணிட்டாளா? நம்மளை பழையபடி அவன் கூப்பிட மாட்டானா? இவ்வளோ எப்படியாலும் இன்னும் 2 மாதத்தில் அப்படியே செஞ்சுட்டாங்க. சரிம்மா, இப்போ அடுத்து நம்ம ஊர் சார்பாக இந்த விஷயத்துக்கு என்ன போராட்டம் இப்போ நம்ம ஊர் சார்பில் நம்ம வந்து ஒன்று இணைந்து ஊர் சார்பாக அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தக்கூடிய ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணுறோமா? இன்னைக்கெல்லாம் அங்கே தான் பண்ணுறது வந்து அமைப்புகள் சார்பில் அதான் சொல்ல வரணும். நம்ம ஊர் சார்பில் வந்து அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் நம்மளுடைய அறிஞர் அந்த அளவுக்கு திராணி இங்கே ஆள் இல்லை. பிராணிகளுக்காக நம்ம ஊர் கூட கோயில் கூட விழா வந்து நடத்தப்படலாம். அப்படிங்கிற போது பெண்களை முன்னிறுத்தி நம்ம ஒரு மகிழ்ச்சி இல்லை நம்மளே அந்த கோயிலை வந்து கட்டலாம். இதுக்கு நம்ம ஆண்கள் வராத பட்சத்தில் பெண்களை அதுக்கு முன்னிறுத்தி செய்வாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த நம்ம வீட்டு பெண்களுக்கு நடந்த நேரங்க அடுத்து நம்மளுடைய பெண்கள் வந்து ஆண்கள் விட்டுருங்க, பெண்கள் வந்து எந்த முறையில் நீங்கள் வந்து அடுத்து கிட்ட நகர்வுகளுக்கு என்ன பண்ண பண்ண போகிறது? பொம்பளையெல்லாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் சேர்ந்து அதாவது எதிர் தாக்குதல் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் வேண்டாம். அதாவது ஒரு திருப்பி நீங்கள் நம்ம ஊர் சார்பாக எத்தனை அமைப்புகள் வந்தாலும் கட்சிகள் வந்தாலும் ஊருங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஊர் சார்பாக நம்ம திருப்பி நீங்கள் அந்த கலெக்டர் போயிட்டு வந்து ஸ்டேஷன்லேயே அமைக்கிறாங்க. ஸ்டேஷன்லேயே இங்கேயே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அதை வாங்கி வச்சுருந்தாங்க, பேசாமல் இருக்காங்க, வெளியே காட்ட மாட்டேக்காங்க. ஸ்டேஷனோட நின்று முற்றுகை போராட்டம் பண்ணணும். அது தெரியுங்க. அது வந்து அமைப்பு சார்பாக வந்து வந்தாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு அமைப்பு சார்பாக போய் ஒன்றும் செய்ய முடியல. தனியாக போய் என்ன செய்ய முடியும்? 4 வீட்டுக்காரன் பெண்கள் இங்கே வரமாட்டாங்க. பெண்கள் பேச்சில் எடுபடாது. பெண்கள் நம்ம ஒரு விஷயம் அமைப்பிற்கு போய் வெளிப்படையாக போய் இறங்கி இவ்வளோ தூரமாக வெளியே தெரிஞ்சுக்க. இல்லைன்னா நம்ம வெளியே நம்ம ஜாதியே வெளியே தெரியாது. அவங்க ஜாதி வெளியே தெரியாமல் ஆக்கிடுவாங்க. அடுப்படியிலே முடிஞ்சிருக்கும். போனோம்னா அது எடுபடாது. நம்ம மக்கள்கிட்ட பொருளாதாரமும் இல்லை மொத்தத்தில். பொருளாதாரம் கிடையாது. 10 வீட்டுக்காரன் இருக்கான், 10 வீட்டுக்காரன் என்ன செய்ய முடியும்? நம்ம மக்களுக்கு வந்து இப்போ தான் கல்வி அறிவே கொஞ்சம் வந்து வசதி பிள்ளைகளை வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்காங்க. இதுக்கு முன்னால் சுத்தமாக படிக்க மாட்டாங்க. 8, 10, 12 இப்போ தான் படிக்க வைக்காங்க. இனிமேல் தான் வளர்ச்சி அடையணும். நாகரிகம் வந்து நம்ம மக்கள் வந்து இப்போ தான் ஒரு படிப்பறிவே வருது. இந்த மாதிரி படிப்பறிவில் தான் வளர்ச்சி அடைய முடியும். எதிர்ப்பை வந்து நம்ம அமைப்பு மூலியமாவோ நம்மள அவங்கள நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை நம்ம ஒரு அமைப்புல இருக்கீங்கன்னு சொல்றீங்க, நீங்க பேசுறீங்க. வேற யாராவது பேச நீங்களே பேசுங்க. ஒரு அமைப்புல இருக்கீங்க, நீங்க பேசுங்க. நீங்க 2 பேருக்கும் பேசுனீங்க. அது ஒரு நீங்க யாராவது ஒரு ஆள் பேசலாமா? அடுத்து நீங்க அடுத்தவங்களே கூப்பிடுறீங்க, நீங்களே பேசலாமா? அவங்ககிட்ட இது பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க. அவங்க 2 நிமிஷம் பேசுறது தானே. கேட்குற கேள்விக்கு மட்டும் இதுதான் கேள்விகள். என்ன பஞ்சாயத்துகள் எப்படி நடந்தது, நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். அமைப்புங்கிறது வந்து வரலா எல்லாமே அரசு ஊழியர். இப்போ தான் சொன்னீங்க தமிழ் பள்ளிகள் இருக்கவங்க எப்படி அதான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இதில் இருக்க ஒரு இது வந்து சோசியலாக என்னென்னு கேட்டால் பத்திரிகை செய்தியோ டிவி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு குறும்படமாக தயாரித்து பெரிய பெரிய ஒரு அதிகாரிகளுக்கு வந்து காமிக்கிற விஷயந்தான். அதாவது ஒவ்வொருத்தர் வந்து இந்த மாதிரி கருத்து பதிவு பண்ணுறாங்கிறது தான். நம்ம இன்னும் அந்த விழிப்புணர்வு அடைந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி மழை மல்லிகிட்டு இருக்கோம், மற்ற வேலைகள் பண்ணி. அருந்ததி பெண்கள் எழுச்சி இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிறேன். கடந்த 2006 இந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 425 கிராம பஞ்சாயத்துகளில் 125 கிராம பஞ்சாயத்துகளில் தலித்துகள் வந்து பஞ்சாயத்து தலைவர்களாக ஊராட்சி மன்ற தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க.
அதில் 40 பேர் பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். குறிப்பாக வந்து 10 அருந்ததிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி திருநெல்வேலி மனித உரிமைகள் களமும் அருந்ததி பெண்கள் எழுச்சி இயக்கமும் தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வினை அப்போதே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரகாஷ் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் அந்த ஆய்வினை வந்து கொடுத்தோம். அதே ஆய்வை வந்து அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் வந்து நாங்கள் அருந்ததி தலைவர்களுக்கும் தலித் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கோரிக்கையாக வச்சோம். அந்த காலகட்டங்களில் தான் நக்கலம்பத்தம்பட்டி ஜக்கையனும் மருதங்கரனர் சேர்வரனும் ஆதிக்க சமுதாயத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. இதை வந்து வன்மையாக கண்டித்து தான் நாங்கள் இந்த ஏனைய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தலித் மற்றும் அருந்ததிய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொன்னோம். இப்போ கிருஷ்ணவேணி வடக்கு தாளையத்து ஊராட்சி மன்ற தலைவி கிருஷ்ணவேணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மற்ற பஞ்சாயத்து தலைவர்களை விட வித்தியாசமானவங்க. அதாவது பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஏனைய துணை பஞ்சாயத்து தலைவர்களையும் வார்டு உறுப்பினர்களையும் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அனுசரித்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய கிருஷ்ணவேணியை பொறுத்த மட்டும் தன்னுடைய பஞ்சாயத்து நிர்வாகத்தை சரியாக திறமையாக அதில் நேர்மையாக வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமே. இதுக்கு ஆரம்பத்தில் இருந்தே துணை பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய மீரான்கனியும் மற்ற ஏனைய வார்டு உறுப்பினர்களும் இவங்க கிருஷ்ணவேணி வந்து ஒரு அருந்ததியர், அதுலேயும் ஒரு பொம்பளை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள வந்து கீழ்த்தரமாக தான் பார்த்தாங்களே தவிர அவங்கள பஞ்சாயத்து தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அந்த ஒவ்வொரு பணி செய்கின்ற நேரங்கள்லையும் அவங்க அந்த பணியை செய்வதற்கான மதிப்பு தொகை உள்ள அந்த செக்கினை வந்து பாஸ் செய்வதற்கே ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதை இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கு வந்து பல தடவை குறிப்பாக வந்து 15 தடவை வந்து எழுத்துப்பூர்வமாக வந்து அவங்க வந்து புகார் மனு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு மனுவை கூட ஏற்று அது வந்து சரியான முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கலை. தலித் அமைப்புகளும் அருந்ததி அமைப்புகளும் வந்து பல போராட்டங்கள் நடத்தி தான் ஒரு 2 வழக்குகள் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து போட வச்சாங்க. ஆனால் அந்த 2 வழக்குகளையுமே வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் திருநெல்வேலியில் உள்ள நீதிமன்றத்தின் மூலமாக உண்மைக்கு புறம்பான வழக்குகளாக வந்து அவங்க அது 2மே தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் நம்ம அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்க வச்சோமோ அதை 2யுமே வந்து உண்மைக்கு புறமான வழக்காக தள்ளுபடி செய்கிற அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து நடந்துக்கிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீரான்கனி அவங்கள்ட்ட வந்து செக் பவரை வந்து 6 மாதம் வரைக்கும் வந்து அவங்கள்ட்ட வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணியிருந்தாங்க. அவர் மீரான்கனி வந்து மதுரையில் உள்ள உயர்நீதிமன்றத்துக்கு செஞ்சு அங்கே போய் அதனுடைய ஆர்டரை வந்து வாங்கிட்டு வந்தார். மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த நேரத்தில் சரியான முறையில் வழக்கறிஞரை வந்து அந்த வழக்காக வாதாட வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து அந்த ஆர்டர் வந்து வாங்கியிருக்கவும் முடியாது. இல்லை ஒருவேளை அவர் அந்த நம்மளுடைய பஞ்சாயத்து அந்த சட்டப்படி வந்து 6 மாதத்துக்கு பிறகு துணை பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த வாய்ப்புகள் வந்தாலுமேவும் அது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வந்து தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல கிருஷ்ணவேணி நடத்த வேண்டிய அந்த முறையான நிர்வாகம் வந்து அவங்களால நடத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் இவர் அருந்ததியர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்மளுடைய வடக்கு தலையத்து பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணவேணிக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொலை முயற்சி வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க மாவட்ட நிர்வாகமும் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையும் தான் இதுக்கு முழு காரணம். இவங்க 2 பேருமே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் ஆதிக்க வர்க்கங்களுக்கு தான் இங்கே துணை போயிருக்காங்களே தவிர இந்த அம்மா வந்து ஒரு சக்லிச்சு தானே இவ இதுக்கு இந்த மாதிரி வாரா
இவன் இவளுடைய வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, இவன் என்ன வந்து நிர்வாகம் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய போக்கு தான். ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ணவேணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசாங்க சொத்து, பொதுமக்களுடைய சொத்து. இந்த பஞ்சாயத்துக்கு நாம் வந்து பொறுப்பாக வந்திருக்கிறோம். நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் இந்த பஞ்சாயத்துக்கு எந்த அளவுக்கு நாம் வந்து சரியான முறையில் நிர்வாகத்தை நேர்மையாக ஊழலற்ற ஒரு நிர்வாகம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப போராட்டம். இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்காக அவங்க வந்து போராடலை. பொதுமக்களுடைய சொத்து, அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக கடந்த 5 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து ஒரு அருந்ததியர் பெண் தனிச்சு நின்று வந்து நடத்தியிருக்காங்க. இது உண்மைக்குமே வந்து இது ஒரு பெண் இனத்துக்கே வந்து ஒரு வீரமான ஒரு விஷயம். கிருஷ்ணவேணியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நிகராக திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கையுமே வேறு எந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையும் நம்ம அவங்களுக்கு நிகராக வந்து நிச்சயமாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கிருஷ்ணவேணி வந்து ரொம்ப நேர்மையாக நிர்வாகத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த போராட்டத்திற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் அன்றைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மீரான்கனுடைய ஆட்டத்தையும் கொட்டத்தையும் வந்து அடக்கியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஆதிக்க வர்க்கம் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசு அதிகாரிகளும் முழுக்க அவங்களுக்கு துணை போய் இவ்வளோ பெரிய ஒரு கொலை முயற்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கொலை முயற்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்கள எங்களுடைய அனைத்து அருந்ததி அமைப்புகள் சார்பாகவும் அருந்ததி பெண்கள் எழுச்சி இயக்கத்தின் சார்பாகவும் நான் வந்து வன்மையாக வந்து இது வந்து கண்டிக்கிறேன். இன்னொன்று, இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கும் முதலமைச்சருக்கும் வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், குறிப்பாக தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், அதிலும் குறிப்பாக அருந்ததிய பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுத்து தொடர்ந்து அவங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த நிர்வாகம் திறமையாக நடத்துறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். அவங்க எப்படி இந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்கங்கிறதையும் அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்தாலும் சரி அதுக்கு முழு பொறுப்பேற்று அவங்க முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுத்து சரியான ஒரு நிர்வாகம் நடத்துறதுக்கு வந்து அவங்க உறுதுணை செய்யணுங்கிறதும் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். வேற